ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்புறம் இந்த லாங் டைம்க்கு அப்புறம் வந்து இப்போ வந்து லைவ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வளருது, அப்புறம் தெரியாதீங்க. லாஸ்ட்டாக வந்து பைக் ரிவ்யூ போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் அது பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கேமரா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. கேமரா போயிடுச்சு, வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எப்படி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மொபைல்லே வாங்கியாச்சு. மொபைல் போடலாமான்னு நினச்சேன். கடைசியில் மொபைல்லையும் கண்டினியூ பண்ண முடியல. சரி, அப்போ கேமரா வாங்கிட்டு ஒரு டே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சர்வீஸும் முடிஞ்சிச்சு. இதையும் வந்து ஒரு ரிவ்யூ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் வந்து மோட்டோ பிளாக் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு கேமரா வாங்கிடலாம், வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு ஒரு கேமரா வந்து வாங்கிட்டேன். அதுக்காக தான் சரி இப்போ அது வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே சேனலை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. பாக்ஸ் கொஞ்சம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து காட்டுறேன். இதுக்கு வாங்கிக்கிறது தான். உங்களுக்கு இப்போ உல்ட்டாவாக தெரியுது வீடியோஸ். நீங்கள் உல்ட்டாவாக வீடியோஸ் இப்படி பார்த்தா உல்ட்டாவாக தான் தெரியுது. வாங்கிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ஹீரோ 12 வாங்கியிருக்கேன், பிளாக்கு. இப்போ தான் பிக்லின் டீல்ஸ் போயிட்டு இருக்குல்ல, ஆனால் நான் அதில் வாங்கலை. பட் அதோட வந்து நேர்லேயே கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்துட்டு நேர்லேயே கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டேன். அது அப்போ வந்து பேட்ரி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இதோட சேர்த்து டூவல் பேட்ரி வித் சார்ஜரோட சேர்த்து வாங்கிட்டேன். இப்போதைக்கு வந்து இதுதான் வாங்கிடுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுன்னு வந்து கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். சரி, இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கப்புறமா திருப்பி அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதான் வந்து கோப்ரோ 12. இதில் இம்பிள்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா காமிச்சிருக்காங்க. கேமரா, பேட்ரி, ஹோல்ட்ரு, ஸ்க்ரூவு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்துக்கோமே. இதுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் சைடு வச்சுருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? புக்லெட்டு, ஸ்டிக்கர்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரு உள்ள மொபைலுக்கு கேமராவோட என்னென்ன எப்படி பேட்டரிலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் புக்கு. இது வந்து ஓர வச்சுருவோம். ரேட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, இது ஓர வச்சுருவோம். அப்புறம் வந்து கேமராவோட சேர்த்து ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து மொபைல் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட்டு ஸ்க்ரூ இது வந்து அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிக்கலாம், அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த கோப்ரோ 12 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன். வீடியோஸ் சாம்பிள் எதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா இதுக்கு இந்த வீடியோக்கு பதில் அப்படியே கண்டினியூவாக வந்து ஒரு சாம்பிள் தான் எடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். இதுதான் கோப்ரோ வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மோட்டோ பிளாக்கு, இதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டினியூவாக பண்ண முடியும். நம்புகிறேன் கண்டினியூவாக பண்ணிடலாம். இது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கேமரா நல்லா இருக்குது. இது லைஃப் லாங் வரும்னு நம்பி தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் கனவு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து மோட்டோ விளாக் பண்ணணும். நிறைய இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம். நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கே நடக்குது, போக போக எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, அன்பாக்ஸ் முடிஞ்சிச்சு. கேமரா முடிஞ்சிச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி வீடியோ எடுத்து வெளியே போகிறதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா மணி 10 மணி ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு வெளியே போய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டிலேயே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதான் என்னோடய ரூமு. எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து பைக்கில் ஓட்டி பார்ப்போம் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் அதோட சாம்பிள். சரி, ஓகே.